வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். கிறிஸ்துமஸ் சந்தைகளுக்கு செல்லும் போது மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் நான்சி பேசர் கேட்டுக்கொள்கின்றார். SPD அரசியல்வாதி எடிட்டோரியல் நெட்வொர்க் ஜெர்மனிக்கு தற்போது ஆபத்துக்கான உறுதியான அறிகுறிகள் எதுவுமில்லை என்று கூறினார். ஆனால் சுருக்கத்தில் அதிக அச்சுறுத்தல் அளவை கருத்தில் கொண்டு நாங்கள் இன்னும் மிகவும் விழிப்புடன் இருக்கவும் எங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நிலையான நடவடிக்கை எடுக்கவும் காரணம் உள்ளது. நாங்கள் அனைவரும் ஜெர்மனி முழுவதும் கிறிஸ்துமஸ் சந்தைகளையும் அட்வென்டின் போது அற்புதமான சந்திப்புகளையும் எதிர்நோக்குகின்றோம் என்று பைசர் தொடர்ந்தார். பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு சாத்தியமான அனைத்து அச்சுறுத்தல்களும் மனதில் உள்ளன. இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கின்றீர்கள் என்று குடும்ப அமைச்சர் லிசா பாஸ் கமராக்கு முன்னால் தோன்றினார். ஏனென்றால் மத்திய அமைச்சரவை இன்று வன்முறை உதவி சட்டத்தை நிறைவேற்றியது. வன்கொடுமைக்கு ஆளான பெண்களின் நிலையை மேம்படுத்த 2 வருடங்களாக போராடி வருகின்றார். அமைச்சரவையின் முடிவு மேலும் உறுதியானது. ஆனால் திட்டம் உறுதியாக இல்லை. வன்முறை உதவி சட்டம் என்று அழைக்கப்படுவதன் மூலம் பெண்கள் தங்குமிடங்களை சிறப்பாக சித்தப்படுத்தவும் ஆலோசனை சேவைகளை வலுப்படுத்தவும் பவுஸ் திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் ஆலோசனைக்கான சட்டப்பூர்வ உரிமை இருக்க வேண்டும். எனவே கூட்டாட்சி மாநிலங்கள் மற்றும் நகராட்சிகள் பொருத்தமான சலுகைகள் மற்றும் திறன்களை கொண்டிருக்க சட்டப்பூர்வமாக கடமைப்பட்டிருக்கும். இதற்காக மாநிலங்கள் 2.2 பில்லியன் யூரோக்களை மத்திய அரசிடமிருந்து பெற உள்ளன. இதுவரை இல்லாத பணம் டிராபிக் லைட் கூட்டணி ஒப்பந்தத்தில் வன்முறை உதவி சட்டம் ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் அப்போதைய நிதியமைச்சர் கிறிஸ்டியன் லிண்டர் பட்ஜெட்டில் நிதி தேவைகளை பாதுகாக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கவில்லை. பெண்களின் உரிமைகளுக்கு பணம் இல்லை என்று பவுஸ் கூறினார். இப்போது எங்களுக்கு ஒரு புதிய நிதி அமைச்சர் இருக்கின்றார். அவர் நிறைய விஷயங்களை சாத்தியமாக்கினார். ஒரு புதிய நிதியமைச்சர், ஆனால் நன்கு அறியப்பட்டபடி மத்திய அரசுக்கு இனி அதன் சொந்த பெரும்பான்மை இல்லை. எனவே தற்போதைய சூழ்நிலையில் அமைச்சரவை முடிவு கிட்டத்தட்ட அடையாளத்தன்மையை கொண்டுள்ளது. இறுதியில் சட்டத்தை நிறைவேற்றும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையானது ஒவ்வொரு வழக்கின் அடிப்படையில் பெறப்பட வேண்டும். சிவப்பு பச்சை சிறுபான்மை அரசாங்கம் FDP மற்றும் யூனியனின் ஆதரவை சார்ந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆப்கானிஸ்தானில் இருந்து புண்டஸ்வேர் திரும்பப் பெறுவதற்கான ஜூ கமிட்டி முடிவுக்கு வருகின்றது. மற்றவற்றுடன் முன்னாள் அமைச்சர்கள் மாஸ் மற்றும் முல்லர் ஆகியோர் அந்த நேரத்தில் பெரிய தவறுகளை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இன்று அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. கேர்ட் முல்லர் மற்றும் கைகோ மாஸ் நீண்ட நேர்காணலுக்கு தயாராக இருக்க வேண்டும். அப்போதைய வளர்ச்சி அமைச்சர் முல்லர் மற்றும் முன்னாள் வெளியுறவு மந்திரி மாஸ் ஆகிய இருவரும் நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், மோசமான நிலைமைகள் பற்றி தெரிவிக்கப்பட்டு வீழ்ச்சிக்கு முந்தைய வாரங்கள், மாதங்கள் மற்றும் நாட்களில் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் ஈடுபட்டனர். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் ஆப்கானிஸ்தானில் இருந்து சர்வதேச துருப்புக்கள் திரும்பப் பெறுவதை சுற்றி மத்திய அரசாங்கம் நிறைய தவறுகளை செய்துள்ளதென்று புண்டஸ்டாக் உறுப்பினர் நன்னி உறுதியாக நம்புகின்றார். முன்னாள் வெளியுறவு அமைச்சர் மாசின் சாட்சி நேர்காணலை பார்த்து நன்னி தன்னைத்தானே கேட்டுக்கொள்கின்றார். ஆப்கானிஸ்தான் பிரச்சனை அவரை எந்த அளவிற்கு பாதித்தது? தொடர்புடைய ஆவணங்களை படித்த பிறகு ஆப்கானிஸ்தான் தலைநகர் தலிபான்களிடம் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பு மாசின் பங்கை பசுமை புண்டஸ்டாக் உறுப்பினர் இல்லாதவர் என்று விவரிக்கின்றார். ஆகஸ்ட் 2021ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் நடந்த முதல் நெருக்கடி குழு கூட்டத்தில் கூட மாஸ் பங்கேற்கவில்லை. ஒரு களமிறங்கும் போது நிலைமையில் மட்டுமே அமைச்சர் ஆர்வம் காட்டினார். குழுவில் உள்ள SPD தலைவரான ஜார்க் நுர்ன்பேர்கர் அவரது கட்சி நண்பரும் முன்னாள் அமைச்சருமான சாட்சி விசாரணைக்கு முன் நிலைமை மோசமடைவதை தடுக்க மாசுக்கு அதிக செல்வாக்கு இருந்திருக்க முடியுமா என்று ஒருவர் கேட்க வேண்டும் என்று அவர் அறிவித்தார். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது.
மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.